அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்களோட கல்கி. இன்றைக்கு ஒரு இன்ஜெக்ஷன்ல ஒரு குப்பி செய்ய போனோம். அடட, இந்த பழைய நம்பருக்கும் பழைய பேருக்கும் ஒரு தடை கட்டளை கொடுத்துட்டாங்க. இதுதான் பேர், இதுதான் டெலிஃபோன் நம்பர், இதுதான் தடை கட்டளை முடிஞ்சு இறுதியான தீர்ப்பில் வழங்கப்பட்டது. எஸ்பி கல்கி, சீனியர் லெக்சரர், 077 39 13 766. முதல் சொன்னது குரல் பகர்வு. ஏன் இந்த கொலவரி என்றா இதுதான் காரணம், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, தடைக்கட்டளை என்றா என்னன்னு பாத்தீங்களா, ஒரு நீதிமன்ற உத்தரவு, அதாவது நீதிமன்றத்தின் தத்துணிவில வழங்குறது. இது சட்டத்தால் வழங்கப்பட்ட பரிகாரம் இல்லை. இது ஒருவரை குறிப்பிட்ட செயலை செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ நீதிமன்றம் கட்டளை இடுகிறது. அப்ப நீதிமன்றம் ஒரு செயலை செய்ய சொல்லி அல்லது செய்ய வேணாம் என்ற கட்டளையிடும். அந்த கட்டளையை மீறினா நீதிமன்ற அவமதிப்பு, அதற்குரிய தண்டனை. அடுத்தது உங்களோட ரிவிஷன்ல சொல்லப்பட்டது தடை கட்டளைகள வகைகள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்லி. அப்ப தடை கட்டளைகள வகைகளை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், முதலாவது அந்த தடை கட்டளைய அந்த தடை கட்டளை தன்மையிலையும் தடை கட்டளை எவ்வளவு காலம் நிலைச்சி இருக்கும் என்பதையும் அடிப்படையாக கொண்டு ரெண்டா பிரிக்கலாம். அப்ப இந்த காலத்தின் அடிப்படையில இன்டர்லோக்யூட்டர் இன்ஜங்ஷனும் இருக்கு, பெர்பெக்சுவல் இன்ஜங்ஷனும் இருக்குது. அடுத்த இந்த இன்டர்லோக்யூட்டர் இன்ஜங்ஷன்ல என்ஜாயினிங் ஆர்டர் என்ற ஒரு வகை இருக்குது, இன்டரிம் இன்ஜங்ஷன் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி அண்ட் பிரிவென்டிவ். சோ மொத்தம் எண்ணி பாருங்க, 5 இன்ஜங்ஷன் இருக்கு. சரி, நாங்கள் ஒவ்வொரு இன்ஜங்ஷனும் என்ன மாதிரி மிக சுருக்கமாக பார்ப்போம். இதுல ஓர்டர்கள் மாறி இருக்கும், அதை கவனிச்சு கொள்ளுங்க. தற்காலிக இன்ஜங்ஷன் என்று சொல்றது இன்டரிம் இன்ஜங்ஷனை, வழக்கு முடியும் வரையும் நிலைமை மாற்றப்படாமல் ஸ்டேட்டஸ் கோவை பாதுகாக்க நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கும். அடுத்தது நிரந்தர இன்ஜங்ஷன் என்றது வழக்கின்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அந்த செயலை நிரந்தரமாக செய்யப்படணும் என்று வழங்குறது. கட்டாய இன்ஜங்ஷன் என்றது ஒரு செயலை கட்டாயம் செய்யணும் என்று சொல்றது. தடை என்று சொல்றது ஒரு செயலை செய்யக்கூடாது என்று. என்ஜாயினிங் ஆர்டர் என்றது ஒரு தற்காலிகமாக வழக்கு விசாரணை தொடங்கும் வரைக்கும், அதாவது தொடங்க முதல் வரைக்கும் ஒரு செயலை செய்ய சொல்லியோ அல்லது செய்ய வேணாம் என்று சொல்லியோ வழங்குற உத்தரவு. திருப்பவும் அந்த ஆர்டரை கவனிச்சு கொள்ளுங்க. முதல் வழக்குன்ற ஆரம்பத்தில் வழங்கப்படுறது என்ஜாயினிங் ஆர்டர், அதாவது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எதிர்த்தரப்பிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முதலே, அவரை விசாரிக்கப்படுறதுக்கு முதலே ஒரு நிவாரணம் தேவையாக இருந்ததுன்னா நீதிமன்றம் வழங்கிடும். அதன் நோக்கம் ஸ்டேட்டஸ் கோவை பாதுகாக்கிறது. சரி, டியூரேஷன் பொதுவாக 14 நாள், இன்னொரு 14 நாளைக்கும் நீதிமன்றத்தின் தத்துணிவால நீடிக்கலாம். இன்டரிம் இன்ஜங்ஷன் அல்லது தடை கட்டளை என்று சொன்னா ஒரு தற்காலிகமாக வழக்கு முடியும் வரைக்கும் 2 தரப்பினரையும் வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு நீதிமன்றத்தால வழங்கப்படுற ஒரு கட்டளை. இது ஸ்டேட்டஸ் கோவை பாதுகாக்கிறதுக்காக வழங்கப்படும். அதாகப்பட்டது இது வழங்குறதுக்குரிய ஏது என்ன பார்த்தீங்கன்னா, முகத்தோற்ற வளவு தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும், மீள முடியாத ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது காட்டணும், அது இழப்பீட்டு மூலம் ஈடு செய்யப்பட முடியாமல் இருக்குதுன்னு காட்டணும், அதான் irreparable harm. பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், வசதி சமநிலை ஆற்ற பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். தடைக்கட்டளால வழங்குற நன்மை தீமை ரெண்டையும் ஆராய்ஞ்சு பார்க்க பாதிக்கும் பிரதிபாதிக்கும். ஆற்ற பக்கம் நன்மை கூடவாக இருக்குது அல்லது ஆற்ற பக்கம் தீமை கூடவா இருக்கு அல்லது நன்மையா தீமையா கூடவா இருக்குன்னு பார்த்துட்டு நீதிமன்றம் தடைக்கட்டளையை வழங்கணுமா வழங்கக்கூடாதுன்னு முடிக்கெடுக்கும். அதாவது ஒரு என்ஜாயினிங் ஆர்டர் இன்டரிம் இன்ஜங்ஷனாக வழக்கு முடியும் வரைக்கும் மாற்றப்படும். அப்போ ஒரு வழக்கு, நான் அப்போதே சொன்ன மாதிரி ஒரு விவாகரத்து வழக்குல ஒரு ஆள் கஸ்டடியை கேட்கிறார் என்று சொன்னா, அதாவது கஸ்டடிய தந்தை கேட்கிறார் என்று சொன்னா,
அப்போ ஒரு விவாகரத்து வழக்கில் ஒரு 3-4 வருஷம் ஈடுபட்டு கொண்டு போகும். அவ்வளவு காலமும் பிள்ளை ஆரட்ட இருக்கிறதுன்றதே ஒரு முடிவெடுக்கணும். 4 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைங்க முடிவெடுக்கிறதுன்னு போகலாது. ஆர்டிஎலின் படி தந்தைன்ற கஸ்டடியிலாம் பிள்ளை இருக்கணும் என்று தன்னிட்ட கஸ்டடி வேணும் என்று கேட்கிறான். அங்கால தாயின்ற விவாதத்தை கேட்க அது சின்ன பிள்ளை பெண் குழந்தையாக இருக்கிறபடி ஒரு 5 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தையாக இருக்கிறபடியால என்னட்ட இருக்கணும் என்று தாய் சொல்றா. இந்த 2 வாதங்களையும் கேட்டோன்னா நீதிமன்றம் தாயின்ற வாதம் சரியா இருக்குது என்று சொல்லி போட்டு தாயிட்ட கஸ்டடிய கொடுக்க. இதே நேரத்தில் தந்தை சொல்றார் தாயின்ற ஒழுக்கம் சரியில்லை அதால கொடுக்க வேணாம்ன்றது. பட் அது ப்ரூஃப் பண்ணப்படையில. இப்போ தந்தையின வாதம் தான் வந்திருக்குது. கேட்டுட்டு தாயின்ற கஸ்டடியை கொடுத்துரும். சரி, பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் விளங்குறதுக்காக இது வழக்கு முடிஞ்சா பிறகு விளங்கும். மிச்சத்தை நீங்கள் வாசிச்சு விளங்கி கொள்ளுங்க. அந்த எக்ஸாம்பிள் சைல்டு கஸ்டடி சொல்றேன். அதே உதாரணம் தான் தொடருது. இப்போ வழக்கெல்லாம் விவாகரத்து வழக்கு. மனைவி வன்ம உறவரத்துல கேஸ் போட்டவா கணவன் திருப்பி தன் மறுமொழியில மனைவியின் சூற வாழ்க்கையால தான் வீட்டை விட்டுட்டு போனதுன்னு சொல்லியும் அதால தான் நான் இருந்தேன்னு சொல்லி கணவன் அப்பீல் பண்ணி தனக்கு விவாகரத்து வேண்டும்னு கேட்டு வழக்கு முடியேக்க கணவன் ப்ரூவ் பண்ணின மனைவியின் சூரம் ப்ரூவ் பண்ணப்பட்டது. இப்ப குழந்தையின் கஸ்டடியை நீதிமன்றம் தந்தையிடம் வழங்கும். ஏனென்றால் தாயின் முறைகேடான நடத்தையால அவ சூற வாழ்வில் ஈடுபட்டவ வேறு ஆண்களால அந்த பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு சிறு பிள்ளையா இருக்கிறது. அதே நேரம் ஆர்டிஎல் கீழே தந்தையிட்டம் இருக்கணும் என்று நீதிமன்றம் இன்டர்லோக்யூட்டரி ஓர்டரை சரிதானே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வழங்கிக்க மாத்தி கொடுக்கலாம் அல்லது அதையும் தொடரலாம். இங்கதான் அந்த வாதங்கள் எல்லாம் முடிஞ்சு குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டது. ஆகவே இதை கொடுக்குது. நார்மலா ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லிக்க நார்மலா பொம்பளை பிள்ளைகள் யார்கிட்ட தாயோடானே இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் கோவை அப்படியே நீதிமன்றம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனதுன்னு எடுக்கலாம். சரி, இந்த டைம் பீரியடோட இந்த 3ஐயும் நாங்கள் விளங்குறது எப்படி என்று பார்ப்போம். அப்ளிகேஷன் கொடுத்து ஜட்மெண்ட் வரையான காலத்தின் அடிப்படையில தான் நாங்கள் இதை பிரிக்கிறோம். சரி, பெர்பெக்சுவல் அதான் பெர்மனன்ட், அடுத்த இன்டரிம் இன்ஜங்ஷன், அடுத்த என்ஜாயினிங் ஆர்டர். இந்த 2ஐயும் சேர்த்து இன்டர்லோக்யூட்டரி என்று சொல்லுவோம். அப்ப பாருங்க இந்த 3ம் எங்கெங்க வரப்போகுதுண்டு வழக்கு தொடர்றது. ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பச்சை கலர்ல காட்டியிருக்கிறேன் பாருங்க. என்ஜாயினிங் ஆர்டர் கொடுக்கப்படுது. அது 14 நாளுக்கு இருக்குது. 14 நாள்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வாரம் வரைக்கும் இருக்கிறது இன்டரிம் இன்ஜங்ஷன். அதுக்கு பிறகு இது ஒரு கருத்து காட்டுறேன். அதுக்கு பிறகு பெர்பெக்சுவல் என்று நிரந்தர தடை கட்டளை கொடுக்கப்படுகிறது. இன்டர்லோக்யூட்டர் இன்ஜங்ஷன்ன்றது என்ஜாய்மென்ட் ஆர்டரையும் இன்டரிம் இன்ஜங்ஷனையும் சேர்த்து இன்டர்லோக்யூட்டரி இன்ஜங்ஷன் என்று நாங்கள் சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 3-4 வருஷம் வழக்கு முடியும் வரைக்கும் ஒரு நிவாரணத்தை கொடுக்காட்டிக்கு அதால பிறகு கொடுக்குற நிவாரணத்தால பிரயோசனம் இல்லை. ஆகவே எந்த நிலையில பயன்படுத்தினா நீதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் பார்த்துட்டு கொடுக்குற ஒரு ஆர்டர் தான் இந்த இன்டர்லோக்யூட்டரி இன்ஜங்ஷன் என்ற என்ஜாயினிங் ஆர்டர் அல்லது இன்டரிம் இன்ஜங்ஷன். அடுத்தது இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது இன்ஜங்ஷன் என்ன அதன் வகைகளை பார்த்து நாங்கள் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது தடக்கட்டளையோட என்னென்ன சட்டங்கள் தொடர்பாக இருக்குன்னு. ஜுடிகேச்சர் ஆக்ட் பிரிவு 54 அதுல 3 இருக்கு. அது கட்டாயம் தெரியணும். 62 இருந்து 67 வரைக்கும் உள்ள 6 பிரிவும் உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். இது குப்பி சீரிஸ் என்றபடியா நான் டீட்டெயிலா உங்களை படிப்பிக்கையில் ஒரு அறிமுக விளக்கத்தை மட்டும்தான் தாரேன். இந்த செக்ஷன்ல நம்பர்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிரிவு 54 உபபிரிவு I, அதில் உபபிரிவு A, B, C இந்த 3 தான் அந்த செக்ஷன்கள். ஒன்று ஒரு ஆள் செய்த செயல் பிழை என்றதுக்காக அதற்கு அப்ளிகேஷன் போட்டு அதை தடுக்கிறது A. B என்னண்டா வழக்கு நடவடிக்கை இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தா என்னன்னு சொன்னா ஒரு ஆள் நடவடிக்கையால வழக்கு விடிய பொருளே அழியும் மாதிரி இருக்குதுன்றவுடனே அதை நிப்பாடுறதுக்காக இடையில போடுறது. அடுத்தது வழக்கு நடவடிக்கையில இருக்கேதான் இங்க விடிய பொருளையில அடுத்த தரப்ப வாதியே பயமுறுத்துறதுக்காக பிரதிவாதி செய்தாருண்டா அவர் இந்த வழக்கை போல பாதிக்கப்படுற தரப்பு வழக்கு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்க ஒரு தரப்பு மற்ற தரப்பை பயமுறுத்துது விரட்டுது கேஸை விட்டுட்டு ஓடப்பட்டவனும் என்று சொன்னா இந்த நேரத்திலையும் அவற்றை அந்த செயல்களை நிப்பாட்டுறதுக்காக கேட்கறது தான் இந்த 54 IC.
ஒரு வாதி தனக்கு தடை கட்டளை வேணும் என்று சொல்லி அப்ளை பண்ணிக்க பிரதிவாதி இல்லை எனக்கு தான் தடை கட்டளை வேணும் என்று கூறியலுமாண்டா எஸ் கோரலாம். அதுக்குரியது ஜுடிகேச்சர் ஆக்ட் பிரிவு 54(2) மறுமொழியில் தடைக்கட்டளைக்கான கோரிக்கையை குறிப்பிட முடியும். அதாவது வாதி வழக்கிட்டு அந்த வழக்கு கோப்பு எதிராளிக்கு சேர்க்கப்பட்ட பிறகு எதிராளி மறுமொழி போடுவார். அந்த மறுமொழியில அவர் சொல்லலாம் என்று ஜுடிகேச்சர் ஆக்ட் 54(2) சொல்லுது. இதை ஒருக்கா ஒண்டா ஐயாண்டு பார்த்துக்கணுமோ. சாரி, நான் அதை கவனிக்க மறந்து போட்டேன், பிள்ளையா விளங்கிறாதீங்கோ. எனக்கு இப்ப நேரம் இல்லாதபடியே அதை ஜம்ப் பண்ணிட்டு போறேன். சரி, தடைக்கட்டளைக்கான விண்ணப்பம் இருந்தா சத்திய கடுதாசியும் ஒரு பிராதும். அப்ப இது எதுக்க வரும்ன்றது இப்ப நீங்க பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமரியா ரெகுலரான்றது எப்பொழுது தடைக்கட்டளை கூற முடியும் என்றா ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கீங்க, அந்த வழக்குக்குள்ள ஒரு வழக்கு போடுறதுதான் தடை கட்டளை கூறுவதற்கான விண்ணப்பம். அப்ப சமரி ப்ரொசீஜர் என்றது இப்ப உங்களுக்கு விளங்கிட்டுது. தடை கட்டளையை வழங்குறதுக்கான கிரவுண்ட்ஸ், இது எத்தனையோ தரம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. அந்த ஏதுக்கள் எங்கேண்டா ஜுடிகேச்சர் ஆக்ட் செக்ஷன் 54 இருந்துதான் நாங்கள் சில குறிப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். இதை அப்படியே வாசிச்சு கொள்ளுங்க. இதுல 3 விஷயம் சொல்லப்படும். விண்ணப்பதாரிக்கு முகத்தோற்ற வழக்குள்ளதா, வசதி சமநிலை எங்கே இருக்கிறது, தடை கட்டளை வழங்கக்கூடிய ஒப்புரவான காரணங்கள் உள்ளனவா. இந்த 3 தான் கேட்கிறது. ஒவ்வொன்றுக்கும் கேஸுகள் போட்டு விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதுகளெல்லாம் விளங்கப்படுத்தினா அது குப்பி சீரியஸா போகாது, படிப்பித்தல் சீரியஸா போகும். தெண்டிச்சு 10 நிமிஷத்துக்கு முடிக்க பார்த்தனா இல்லை 20. அதாவது இந்த சமரி ப்ரொசீஜர்ல வர மாதிரி வாதி தனது தரப்பு நியாயத்தை மனுவின் மூலமும் சத்திய கடுதாசி மூலமாகவும் அதோட எக்ஸிபிட் என்ற சான்று கட்டுக்கள் மூலமாகவும் ஏதாவது சர்டிபிகேட்டுகள் ஏதாவது டாக்குமெண்டரி எவிடன்ஸ் மூலம் தனக்கு வழக்க ஸ்தாபிச்சு நீதிமன்றம் அந்த வாதியின் தரப்புக்கு வாதம் நியாயமா இருக்கின்ற உடனே ஒன்றில் உடனடியாக என்ஜாயினிங் ஆர்டரை வழங்கும். அந்த எதிர் தரப்பு வந்து தண்டை நியாயத்தை சொல்லும். தண்டை நியாயத்தை சொல்லிக்க நீதிமன்றம் பார்க்கும், வாதி சொன்னது எதிர்வாதி முறியடிக்கல என்ற உடனே என்ஜாயினிங் ஆர்டரை இன்டரிம் இன்ஜெக்ஷனா மாத்து. அல்லாட்டிக்கு 2வது சூழ்நிலை, வாதியின்றே பிரதிவாதி முறியடிச்சிட்டு அதிலும் பார்க்க தான் கூட பாதிக்கப்பட்டவர் என்று காட்டி பிரதிவாதி தனக்கு ஒரு தடை கட்டளை வேணும் என்று கேட்டாருண்டா ஆரம்ப என்ஜாயினிங் ஆர்டரை ரத்து செய்து போட்டு புதிய என்ஜாயினிங் ஆர்டரை ரத்து செய்து போட்டு ஒரு இடைக்கால தடை கட்டளையை நீதிமன்றம் கொடுக்கும். அது என்ஜாயினிங் ஆர்டர்ல இருந்து வித்தியாசமா இருக்கும். முதலாவதுல என்ஜாயினிங் ஆர்டரை இன்டரிம் இன்ஜெக்ஷனா மாத்தும். வசதி சமநிலை என்றது இப்ப வாதியின் சார்பா இன்ஜெக்ஷன் வழங்கினா வாதிக்கு எவ்வளவு நன்மை ஏற்படுது அல்லது வழங்காட்டிக்கு எவ்வளவு தீமை ஏற்படுது என்று பார்த்துட்டு அதன் அடிப்படையில வழங்கு. இங்கால வாதியின்றையும் பிரதிவாதியின்றையும் பார்த்துட்டு ஆற்ற பக்கம் நியாயம் கூடவா இருக்குன்னு பார்த்து அதன் அடிப்படையில இந்த இன்டரிம் இன்ஜெக்ஷனை வழங்கணுமா, வழங்கின தரப்புக்கு என்ன நன்மை, வழங்காட்டிக்கு அந்த தரப்புக்கு என்ன தீமை என்று பார்த்துட்டு எது கூடவா இருக்குன்னு பார்த்துட்டு நீதிமன்றம் அந்த கட்டளைய வழங்கும். அது நீங்கள் படிச்ச மூதுரைதான். ஒப்புரவு நாடி வருபவர் தூய கரங்களோட வரணும் என்ற மாதிரி இன்ஜங்ஷன் கோரும் தரப்பினர் நேர்மையா நடந்து கொண்டிருக்க வேணும் என்றால், இப்போ உதாரணத்துக்கு அந்த தன் பாதையை மறைச்சு போட்டான்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டுட்டு இருக்கேக்க அந்த பாதையை திறந்து விட சொல்லி போய் கேட்டுட்டு இருக்கிறார். ஆனா அதுக்கு முதல்ல என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட வீடெல்லாம் பூந்து வீடெல்லாம் கொளுத்தி பெரிய அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ணி போட்டு அவர் எதிராளி வந்து இந்த வீட்டுக்கு வர பாதையை மறைச்சிட்டாருன்னு சொன்னா இங்க ஒப்புரவான பரிசீலனைகள் இருக்காது. அதாவது ஈடு செய்ய முடியாத ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்கணும். அவர் பிரதிவாதி பிறகு பாதையை மறைச்சவர் தான், அது தீங்குதான், சரிதானே? அது உண்மையா அவருக்கு பெரிய கஷ்டம் தான். அந்த தீங்குக்கு இவர் என்ன செய்துட்டார், வீட்டை கொளுத்து வீடுக்கு போது வெளுத்து போட்டு வந்திருக்கிறாரல்லோ. அப்ப இவருக்கு இப்போ ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டிருக்கு. இங்க 2 பேருக்கும் தீங்கு வந்திருக்கு. இப்ப நீதிமன்றம் தன் தத்துணிவில இடைக்கட்டளை வழங்கணுமா வழங்கக்கூடாதான்னு யோசிக்கும். அதாவது என்ஜாயினிங் ஆர்டரை கலைக்கிறது. என்ஜாயினிங் ஆர்டர் எப்ப வழங்கப்பட்டிருக்கு,
வாதின்ற முகத்தோற்ற வழக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிரதிவாதி தன் வாதங்களை தெரிவித்திருக்காத போது வழங்கப்பட்டிருக்கும். அப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து தான் டாக்குமெண்ட் பிரதிவாதிக்கு அனுப்பப்படும். பிரதிவாத போது ஐயோ படுபாதகம் ஒன்று நடந்துட்டேன்னு போட்டு பிரதிவாதி என்ன செய்யலாம், இது நீங்க கொடுத்த என்ஜாயினிங் ஆர்டர் பிழை என்று அதுக்குரிய ஆவணங்களும் வாதி ஸ்தாபித்த முகத்தோற்ற வழக்கு பிழை என்று அதுக்குரிய ஆவணங்கள் அல்லது எக்ஸிபிட்டை சேர்த்து கொடுத்தாருன்னு சொன்னா இடைக்கால தடை உத்தரவை கலைக்கலாம். இடைக்கால தடை கட்டளை என்ஜாயிங் ஆர்டரா கொள்ளுங்கோ, இரண்டுமே இன்டர்லோக்யூட்டரி ஆர்டர் தான். அல்லது பிரதிவாதி தனக்கு தேவையான அல்லது தந்த வசதிக்கேற்ற மாதிரி ஒரு தடை கட்டளையை பெற்றுக் கொள்ளலாம். அதாகப்பட்டது என்ஜாயினிங் ஆர்டரை இல்லாம செய்யறேன் என்ன செய்யணும்ன்றதுக்கு, அதாவது முதலே வழக்கு தொடங்க முதலேண்டா இந்த 666(2), 664(2), 664(3), 666க்கு கீழாக விண்ணப்பம் செய்யலாம். இது உங்களோட ரிவிஷன்ல சொன்னதோ சொல்லலையோன்னு எனக்கு தெரியல, ஆனா அதை நான் போட்டு விட்டுட்டேன்னு பார்த்துக்கொள்ளும். என்ஜாயினிங் ஆர்டர் வழங்கிட்டால் அதை மீள அமுல்படுத்த முடியுமான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஏன் என்ஜாயினிங் ஆர்டர் வாதியின் முகத்தோட்ட வழக்க வச்சுக்கொண்டு வழங்கப்படுறது, பிரதிவாதி அதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சு அதை இடைநிறுத்தினா 2 பேர்ட்ட வாதங்கள் வாதியின் பிரதிவாதியின் கேட்டாப்புற வழங்குறது இன்டரிம் இன்ஜங்ஷன். அப்ப திருப்பி வழங்கப்படுறதுக்கு பேர் என்ஜாயினிங் ஆர்டர் இல்லை, 2 பேர்ட்ட வாதத்தையும் கேட்டு போட்டு வழங்குறதுக்கு பேர் என்ஜாயினிங் ஆர்டர். ஒரு ஆள் தடைக்கட்டளை வழங்கப்பட்டு அதுக்கு மாற்றம் என்று சொன்னாரண்டா அவர் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்பட்டு தண்டிக்கப்பட முடியும். பிரிவு 663. அடுத்தது இந்த நோட்ஸ்ல உள்ள பார்ட் 3 அது உங்களுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். ஏனென்று சொன்னா அது பகிரங்க அலுவலர்களுக்கு எதிரான தடை கட்டளை. இது உங்களுக்கு பெருசா சொல்லல, பெருசா எக்ஸாமுக்கும் வாரியல. ஆகவே இந்த நேரம் இதுல மினக்கிறது உசிதமானது இல்லை. ரைட், தேங்க்யூ வெரி மச். என்னை ஷேப் அப் பண்ணினதுக்கு, உங்கள்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணி கொண்டதுக்கு. நிறைய கதைக்கிறேன் நான். இப்போ கதையை குறைச்சி எப்படி 20 நிமிஷத்துக்குள்ள வீடியோ போடுற அளவுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ வெரி மச். இதில் நுஷா, லாரன்ஸ் நீங்கள் மிகவும் பாராட்டுக்குரியனீர்கள். இது நான் போன முறை படிப்பிச்சது பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் தான், பார்ட் 4. அதாவது இதில் நான் அப்டேட் பண்ணாதபடியே 24 அக்டோபர் மட்டும் போடையில இந்த கேள்விக்குரிய விட இதில் தான் தொடங்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. இதுக்குரிய விட இந்த ஸ்லைட்லாம் இந்த நோட்ஸில் இருக்குது. இதுதான் அந்த மற்ற பாட்டுக்குரிய விட. முதலாவது கேள்விக்கு ஸ்டேட்டஸ் கோவை பாதுகாக்கிறது. இந்த 2வது கேள்விக்கு நீங்கள் எழுத வேண்டியது இதுதான் அதுக்குரிய விட. தடைக்கட்டளை வழங்குறதுக்குரிய எதுக்கள் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கொடுத்துட்டீங்களாண்டா சரி. இது பெரிய நோட்ஸ் உங்களோட நோட்ஸ்களில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் படிப்பிக்கிறது என்ற நோக்கம் இல்லை. இந்த வருஷம் கேள்வி வரையில, அடுத்த வருஷம் பாருங்க. என்ன செய்யணும்னு சொன்னால் சத்திய கடுதாசின்ற பயன்பாட்டை விளக்க சொல்லியிருக்கு. சத்திய கடுதாசி தான் தடை கட்டளைக்கான விண்ணப்பம். அதாவது நீங்கள் பெட்டிஷனில் சொன்னதை ஆதாரப்படுத்தணும், சத்திய கடுதாசியில் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்குரிய எக்ஸிபிட்டை வைக்கணும். அடுத்தது இது உங்களுக்கு தெரிஞ்ச முதல் அதே கேள்வியை தான் திருப்பி போட்டுருக்கான். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிட்டீங்களா சரி. இது ஒரு நல்ல கேள்வி. என்னண்டா ஒரு வழக்கொண்டு இருக்குது, வழக்கில் போட்டு ஒரு தடைக்கட்டளை எடுத்து வச்சிருக்குது. அந்த காணியை ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் தடைக்கட்டளையை மீறி இன்னொரு உடன்படிக்கை ஒன்றை செய்திருக்கிறார். அப்போ ரொஷானுக்கு ஆலோசனை அளிக்க சொல்லியிருக்கு. இதில் 2 விஷயம் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற தடைக்கட்டளையை மீறினபடியால் அங்கே நீதிமன்ற அவமதிப்புக்கு போகணும். சரி, அது உங்களை விளங்கப்படுத்திட்டு அதை பற்றி கதைக்க தேவை. பார்த்தீங்களோ, இதுதான் வாதி தடைக்கட்டளையை பெற்றிருக்க. இந்த தடைக்கட்டளைய பிரதிவாதி மீறி இருக்கிறார் பாருங்க. அடுத்தது இந்த விடயத்தில் உள்ள வளவை விற்பனை செய்வதற்கு உடன்படிக்கை ஒன்று செய்துட்டாருன்னா தடைக்கட்டளையை மீறி வித்துட்டார். இப்ப என்ன செய்யணும்? இதுக்கு ரோசானுக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஒன்று நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி அவருக்கு தண்டனை பண்ணி கொடுக்குறது, ஜெயிலோ நஷ்டோ. அது அடுத்தது இப்ப செய்த இந்த உடன்படிக்கைக்கு என்ன செய்யறது? இந்த 54B இருக்கா பாருங்க, இது இருக்கா பாருங்க. என்ன சொல்லுது? நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் பொழுது வாதியின் உரிமை மீறும் வகையில்
விடய பொருளில் பிரதிவாதியின் குற்றத்திற்கான செயல். சரி, இதுல என்ன வரும்னா இந்த ஃபீலிக்ஸ் டயஸ் பண்டாரநாயக்க வழக்குல தான் இந்த விஷயம் வந்தது. இது எழுதி விடுறதுதான் இதில் பெருசா உங்களுக்கு கொண்டு நான் விளங்கப்படுத்துகிறேன். அதாவது குப்பி கிளாஸ்ல 20 இதுக்கு பிறகு அநேகமா வந்து கேள்விதான் பாருங்க, தெரியாடிகளா வாய்ஸ் கட்டோட ரைட். இலக்கில செமையா தாக்குங்கோ, பரீட்சைகள் தெளிவாக செய்ய வாழ்த்துக்கள்.